உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். எனவே இன்றைக்கு செய்தி, உங்களை விசாரிக்கிற தேவன், உங்களை விசாரிக்கிற தேவன், உங்களை பற்றி கவலைப்படுகிற தேவன், உங்கள் மேல் அக்கறை எடுக்கிற தேவன், உங்களை கவனிக்கிற தேவன், உங்களை வந்து நேரில் பார்த்து விசாரித்து, உனக்கு என்னப்பா பிரச்சனை, உனக்கு என்ன வேண்டும், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம், வாட் ஹேப்பன்ட், உனக்கு என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறாரா? விசாரிக்கிறது மாத்திரமல்ல, விசாரிச்சுட்டு விட்டுட்டு போக மாட்டார். எதுக்கு தான் விசாரிக்கிறார்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தட் கேரிங்? அந்த என்கொயரிக்கு என்ன காரணம்? அந்த விசாரிக்கிறாரே வந்து, என்னப்பா என்ன பிரச்சனை உனக்கு, உடம்புக்கு என்ன ஆச்சு, என்ன குழப்பம், என்ன தேவை, இவ்வளோ பெரிய வேலை செய்கிறியே, உனக்கு என்ன தேவை அப்படின்னு விசாரிச்சுட்டு பேருக்கு போகிற ஆண்டவர் அல்ல. விசாரிச்சுட்டு என்னவும் செய்வார், அதை கொடுத்துட்டு போவார். என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு போவார். உங்கள் தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், அதை மறந்துடாதீங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நல்லா கவனியுங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் அவரை பார்த்து எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் தான், இது தேவைதான் என்பதை யார் அறிந்திருக்கிறாராம்? பரமபிதா அறிந்திருக்கிறாராம். God knows that. உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை, எங்கே சுகம் வேண்டும், உங்களுக்கு குழப்பத்துக்கு என்ன காரணம், உங்களுடைய போராட்டத்துக்கு என்ன காரணம், உங்கள் தேவைகள் என்ன என்பதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். உங்கள் தலையில் உள்ள ஒவ்வொரு முடியையும் கர்த்தர் என்ன பண்ணி வச்சுக்கிறாராம்? எண்ணி வைத்திருக்கிறாராம். வேறொரு வசனம் சொல்லுது, அது ஒன்று கூட அவருக்கு சித்தமில்லாத விழாதான். இப்போ காலையில் நீங்கள் தலை சீவும் போது வாரும்போது எத்தனை முடி விழுந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியாது, அவருக்கு தெரியும் இன்னைக்கு எத்தனை முடி கீழே விழுந்துச்சு என்று அவருக்கு தெரியும். இப்போ கேள்வி என்ன? உங்கள் தலையில் உள்ள ஒவ்வொரு முடியையும் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார். அவருக்கு சித்தமில்லாமல் ஒரு முடியும் கீழே விழலைன்னா அப்போ உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு சித்தமில்லாமல் ஒன்றும் நடக்கலை. அதனால் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்குறார். நீங்களே தூக்கிக்கிட்டு இருக்கிறீங்க கவலையை. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். காரணம் என்ன? அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். The Lord who cares for you. Therefore, cast all your burdens upon him. Cast all your burdens upon him. அவரு உங்களை கூப்பிட்டதே உங்க பாரத்தெல்லாம் சுமக்கதான். நீங்க வந்த பிறகும் அதையே நீங்களே சுமந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இன்னும் விவரம் புரிய மாட்டேருந்து. அவர் உங்க தகப்பன். அவர் யாரு? உங்கள் தகப்பன். டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் போறாரு, என்னம்மா பண்ணுது? சொரம் அடிக்குதுங்க. அப்புறம் என்ன பண்ணுது? தலைவலிக்குதுங்க. அப்புறம் என்ன பண்ணுது? வயிற்று வலிக்குதுங்க. சரி சொல்லிட்டியா, போயிட்டு வா அப்படியா சொல்றாரு டாக்டரு. என்ன பண்றாரு? அதுக்கு உரிய ரெமடியை கொடுக்குறாரா இல்லையா? அதை போல தான் இயேசுவும் உங்களை விசாரிச்சுட்டு சரி போயிட்டு வான்னு சொல்றதுக்காக விசாரிக்கல. எதுக்காக விசாரிக்கிறாரு? in order to help you, உங்களுக்கு உதவி செய்வதற்காக, in order to lift you up, in order to heal you, உன்னை சுகமாக்குவதற்காக, உன் தேவைகளை சந்திப்பதற்காக அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, என்ன குழப்பமோ, என்ன தேவையோ, என்ன சுமையோ, என் வலியை யார்கிட்ட சொல்வேன்?
சில ஆட்களுக்கு உடம்பு ரொம்ப வலிக்கும், அந்த வலியோட வேலை செய்வாங்க. அவங்க நினைப்பாங்க நம்மளை யார் கேட்க போறா, தலையெழுத்து செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு போராடிக்கிட்டே செய்வாங்க. தூக்க முடியாத தூக்குறவங்களாம் இங்கே இருக்கிறீங்க, தாங்க முடியாத தாங்குறவங்களாம் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோடு சொல்றாரு, நான் ஒருத்தர் இருக்கிறேன், கவலைப்படாத. நான் உங்களுக்கு என்ன செய்கிற தேவன்? விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. ரைட். இப்போ விசாரிச்சுட்டு இருக்கிறார், என் மூலம் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறார். என் மூலம் மட்டுமல்ல, நேரடியாக விசாரிப்பார். வேதாகமத்தில் ஆண்டவர் சில ஆட்களை விசாரிச்சாரு, அதை பற்றி வாசிக்கலாம். 2 ராஜாக்கள்ல 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்துல ஒரு அம்மாவை ஆண்டவர் விசாரித்தார். பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஊழியக்காரன் எலிசா சூனேம் என்ற ஊருக்கு போயிருந்தான். அந்த சூனேம் என்ற ஊரில் ஒரு கணம்பொருந்திய ஸ்திரீ இந்த எலிசாவை வீட்டில் ஏற்றுக்கொண்டு மாத்திரமல்ல, எலிசாவுக்கு ஒரு ரூம் எல்லாம் போட்டு கொடுத்து கட்டில் நல்லா சௌகரியமாக அவங்கள வரப்பெல்லாம் அங்கே போய் சாப்பிட கொள்ள தங்க இருப்பார். யார்? எலிசா. அப்போ இந்த குடும்பம் என்ன குடும்பம்? கர்த்தருக்கு பயப்படுற குடும்பம், கர்த்தரை நேசிக்கிற குடும்பம், கர்த்தருடைய ஊழியர்களை தாங்குற குடும்பம். சில ஆள் கர்த்தரை நேசிப்பாங்க, கர்த்தருடைய ஊழியரை தாங்க மாட்டாங்க. உங்களை கூட சிலர் இருப்பீங்க அந்த மாதிரி. இயேசுவை பார்த்தா போதும், இயேசுவை ஆராய்ச்சா போதும் அப்படின்ட்டு போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் அல்ல. தேவனை நேசிப்பார்கள், தேவனுடைய ஆராதிப்பார்கள், பயபக்தியாக இருப்பார்கள், தேவ ஊழியர்களை கனப்படுத்துவார்கள். தேவ ஊழியர்களை வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு உணவு கொடுத்து தங்க வச்சு அவங்களுக்கு சகல விதமான பணிவிடைகள் எல்லாம் செய்வார்கள். இந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் தான். இந்த குடும்பத்துக்கு இப்படி அடிக்கடி போயிட்டு வந்த எலிசா அந்த அம்மாவை விசாரிக்கிறான். என்ன, உனக்கிட்ட ராஜா கிட்ட எதுவும் பேச வேண்டியிருக்குதா? உனக்கு எதுவும் தேவையா? உனக்கு என்ன விஷயம்? வாட் கேன் ஐ டூ என்று அந்த எலிசா தீர்க்கதரிசி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி செவம் பண்ணி ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. பையன் வளர்ந்துட்டா ஒரு நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. ரொம்ப உடம்பு சரியில்லாகி செத்தே போயிட்டான். இந்த நிலையில தான் இந்த அம்மா இந்த ஊழியக்காரனை பார்க்கறதுக்கு போகுது. அப்போதான் இந்த கேள்வி விசாரணை நடக்குது. அவர் கேட்குறாரு, எலிசா தீர்க்கதரிசி என்ன கேட்குறாரு? நீ சுகமா இருக்கிறாயா? புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை ஆவியானவர் பாருங்க, கரெக்டாக கேட்குறாரு பாருங்க. உங்க வீட்டில் எல்லாம் நல்லா நடக்குதா? த ஹோல் ஃபேமிலி நல்லா கவனமாக கேளுங்க. நாட் ஓன்லி யூ, உங்களை பற்றி மாத்திரம் ஆண்டவர் அக்கறை எடுக்கல, உங்க முழு குடும்பத்தையும் விசாரிக்கிற தேவன் அவர். உங்களை விசாரிப்பாரு, உங்க வீட்டில் உள்ள கணவனை விசாரிப்பாரு, மனைவி விசாரிப்பாரு, பிள்ளைகளை விசாரிப்பாரு. அவர் உங்க முழு குடும்பத்தையும் விசாரிக்கிறவர். The Lord who cares for your whole family. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. The Lord who cares for the whole family. முழு குடும்பத்தையும் விசாரிக்கிறவர். கரெக்டா பாயிண்ட்ல கை வைக்கிறார் பாருங்க. சுகமா இருக்கிறாயா? அதான் பிரச்சனை அங்க பிரச்சனை. கரெக்டா ஆவியானவர் கேட்கிறார் பாருங்க. நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா? என்ன நடந்தது? அந்த வீட்டுக்கு போறான், அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பிட்டான், சுகம் கொடுத்துட்டான். என்ன கவனித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்கள் சுகத்தை விசாரிக்கிற தேவன். God is careful about your health, your healing. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். இந்த குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான். ஒரு குஷ்டரோகி, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கேட்கிறான். இயேசுவனை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாவரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அந்த வார்த்தையை சொல்லுங்க. இப்படிதான் இருக்கணுமா?
கடவுள் இப்படி போட்டுட்டாரா, ஓ சித்தம் என்னவோ இருக்கட்டும், அனுபவிக்கிறதா தான் அனுபவிச்சுட்டு போகிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. பிசாசு அப்படி சொன்னால் இடம் கொடுக்காதீங்க. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். தேவன் நீங்கள் சுகமாயிருப்பதை விரும்புகிறார். God wants you to have a healthy life, healthy body. ஒரு நல்ல சுகமுள்ள ஒரு சரீரத்தை நீங்கள் பெற்றிருக்க ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் 38 வருஷமா வியாதியா கடந்தவனை பார்த்து விசாரிக்கிறார். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் என்னென்னமோ கதையெல்லாம் சொல்றான். சரி சரி, கதை சொன்னது போதும், நீ எழுந்து நட அப்படின்ட்டார். அவன் எழுந்து நடந்து போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிதேமிய குருடன், எரிகோவில் ஒரு குருடன் உட்கார்ந்து இருக்கிறான். அவனை ஆண்டவர் விசாரிக்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன்? நான் சுகம் பார்வை அடைய வேண்டும். ஓகே, கிராண்டட் அப்படின்னு சுகத்தை கொடுத்துட்டார். தேவன் உங்கள் சுகத்தை விசாரிக்கிறார். நீங்கள் ஒருவராகிலும் அதில் வேற மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. மனதார விசுவாசிங்க, மனதார விசுவாசிங்க. நான் தேவனுடைய பிள்ளை, நான் சுகமாயிருப்பது தேவனுடைய சித்தம். ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கு இடையில எந்த குறையும் இல்லாத பார்த்துங்க. சுயமோ மாம்சமோ உலகமோ பாவமோ பெருமையோ உள்ள இருந்துடக்கூடாது. அது மட்டும் கவனமாக கவனி. ஒரு சின்ன கிருமி பிரச்சனை உண்டாக்கிடும். வியாதி கிருமி, டெங்கு காய்ச்சல் ஒரு கிருமி தான், கொரோனா ஒரு கிருமி தான், டைரியா ஒரு கிருமி தான். அதே மாதிரி ஒரு பாவம் ஒரு கிருமி தான். அது பெருமை என்ற வடிவத்தில் வரலாம், பொறாமை என்ற வடிவத்தில் வரலாம், கீழ்ப்படியாமை என்ற வடிவத்தில் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பாவ கிருமியும் வராதபடி பார்த்துங்க. ஒரு சின்ன பாவ கிருமி, அவிசுவாசம் ஒரு பாவ கிருமி தான், பெருமை ஒரு பாவ கிருமி தான். சமயத்தில் பெருமை வந்துடும், பெருமை வந்துடும், எந்த ரூபத்திலேயாவது பெருமை வந்துடும். நான் மற்றவங்களோட பெட்டர், எவ்வளோ நான் நல்ல விசுவாசி, நான் நல்ல பக்தியாக இருக்கிறேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா பிரசங்கம் வைக்கிறேன், நல்லா பாட்டு பாடுறேன் அப்படின்னு பெருமை வந்துடும். வரக்கூடாது. பெருமை பாவம், பெருமை பாவம், மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்தபடியாக தேவன் ஒரு ஆளை விசாரித்தார். ஆதியாகமம் 16:8 21:17 வாசித்து பாருங்கள். ஆகார் என்ற பெண்ணை விசாரிக்கிறார். சூனேம் ஊராளாகிய சூனேமி ஆளை விசாரித்ததை பார்த்தோம். அங்கே சுகத்தை பற்றி விசாரணை. இங்கு ஆகார் என்ற பெண்ணை விசாரிக்கிறார். இந்த பெண் ஒரு வேலைக்கார பெண், எஜமாட்டி கிடையாது, வேலைக்கார பெண். இந்த வேலைக்கார பெண்ணுக்கு ஒரு பாரம் சுமத்தப்பட்டு விட்டது. ஆபிரகாமுடைய மனைவி சாராருடைய அவசர புத்தியினால இந்த பெண்ணுக்கு இந்த கதி வந்து விட்டது. அது தேவனால் உண்டானது அல்ல, சாராருடைய அவசர புத்தியினால இந்த வேலைக்கார பெண்ணுக்கு இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. ஆண்டவர் இந்த வேலைக்கார பெண்ணை விசாரிக்கிறார். 2 இடத்துல விசாரிக்கிறார். முதல் விசாரணை எஜமாட்டி இந்த வேலைக்கார பெண்ணுக்கு கொடுத்த உபத்திரவம் தாங்காத ஓடி போயிட்டா. ஓடி போன போது வழியில ஆண்டவர் கூப்பிட்டு விசாரிக்கிறார். எங்க போற, எங்கிருந்து வர, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு திரும்பி போ, எஜமாட்டிக்கு அடங்கி இரு. பாருங்க, ஆண்டவர் சாதாரண வீட்டு வேலை செய்கிறவர்கள் மேல கூட அக்கறையா இருக்கிறார். பெரிய ஆட்கள் மேலதான் அக்கறை எடுப்பாரு, வசதி உள்ளவங்க தான் அக்கறை எடுப்பாரு, பாஸ்டர்கள் மேலதான் அக்கறை எடுப்பாரு, பெரிய பெரிய இவாஞ்சலிஸ்டுங்க மேலதான் அக்கறை எடுப்பாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க. இங்க இருப்பீங்க சாதா வேலை செய்யறவங்க, கூலி வேலை செய்யறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, அவங்களை கர்த்தர் பார்க்கிறாரு. எஜமாட்டி கொடுத்த உபத்திரவம் தாங்காம இந்த அம்மா ஓடி போச்சு. ஓடி போனா ஆண்டவர் வழியில
கூப்பிடுறாரு. எங்க போற, எங்கிருந்து வர, என்ன சம்பாதி, உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி கேட்டு அந்த சகோதரிக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து பலப்படுத்துறார். இந்த சகோதரியுடைய தனிமை, கைவிடப்பட்ட நிலைமை, தனிமை, கைவிடப்பட்ட நிலைமை, அனாதை என்று கூட சொல்லலாம். ஏற்கனவே வேலைக்காரி இப்ப எஜமாட்டி துரத்திட்டா கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பெரிய ஆளா இந்த அம்மா? பெரிய ஆள் இல்லையே. பெரிய ஆளா இருந்தா ஏன் வீட்டில் போய் வேலை பார்க்கறா? வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி தானே இவ. அந்த எஜமானும் துரத்திட்டான். இப்போ பாவம் இல்லை. இந்த அம்மாவுக்கு என்ன பேரு? நாதியத்தவங்கன்னு சொல்றாங்களே. யாதுமற்ற ஏழை நான், நாதியற்ற நீசன் நான், சிலுவை தஞ்சமே அண்டி வந்தேன் உம்மிடம். பக்தன் பாடுறான் பாத்தீங்களா? யாதுமற்ற ஏழை நான். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, யாதுமற்ற ஏழை நான், நாதி அற்ற. ரொம்ப கொடுமையான வார்த்தைகள் அந்த பாட்டுல வர வார்த்தைகள். யாதுமற்ற ஏழை நான், நாதியற்ற நீசன் நான். உலகத்துல பேசுவாங்க, பார்த்திருக்கீங்களா? நான் நாதியத்தவன், எனக்கு யார் இருக்கிறா? No one is there. No one is there. யாதுமற்ற ஏழை நான், நாதியற்ற நீசன் நான். உம்முடைய சிலுவைக்கு வந்துட்டேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு பக்தன் பாடுறான். இந்த அம்மா வேலைக்காரி ஹாகார் எஜமாட்டி விட்டு ஓடி போறா. அந்த நிலையில் என்ன நிலைமை? லோன்லினஸ், கைவிடப்பட்ட நிலைமை, forsaken condition, thrown out, வெளியே விரட்டப்பட்ட நிலைமை, driven out, வெளியே விரட்டப்பட்ட நிலைமை. அனாதியாய் நிற்கிறாள், வனாந்தரத்தில் நிற்கிறாள். அடுத்த முறை பயணத்தில் பிள்ளையோடு நிற்கிறாள். இவ மட்டும் அனாதியா இருந்தா இப்ப யாரோட நிற்கிறா? 21 அதிகாரத்துல பிள்ளையோடு நிற்கிறா, அனாதியா. ஆண்டவர் அவளை விசாரித்தார், அவளை ஆசீர்வதித்தார். உங்களை யாரெல்லாம் அப்படி இருக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். நீ அனாதைன்னு சொல்லாத, நான் தான் உன்னை படைச்சவன், நான் இருக்கிறேன். Here I am, don't worry, here I am, I will help you, I will bless you. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், நீ கவலைப்படாத. உங்களை யாராவது அப்படி நினைச்சிருந்தீங்களா இன்னைக்கு மாத்திக்க. நாதியற்றவன் நான், ஒரு அனாதை, வீட்டை விட்டு வெளியே விரட்டப்பட்டவன். I was driven out, எனக்கு யாரும் கிடையாது, ஆல் அலோன், தனிமையா வாழ்றேன். கவலைப்படாத, இயேசு உன்னை விசாரிக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக கர்த்தர் சாலமோனை விசாரித்தார். 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் கிபியோனிலே 1000 பலிகளை செலுத்தினான். எத்தனை பலி? 1000 பலிகளை செலுத்தினான். நான் அதோடு இணைத்து சொல்ல விரும்புகிறேன். 1000 பலிகளை செலுத்தினான். அது என்ன அர்த்தம்? என்ன, நீங்க எத்தனை பலியை செலுத்தினீங்களோ தெரியல. முதல்ல பலி செலுத்துறீங்களா என்பதுதான் கேள்வி. சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை. அந்த கணவன் என்கிட்ட சொல்றாரு, என் மனைவி இப்படிலாம் செய்யறாங்க, இப்படிலாம் பேசுறாங்க, என்னை ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. நான் எவ்வளவு நாள் தான் தாங்கிட்டு இருக்கிறது, என்னால் தாங்க முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் நான் சொன்னேன், இதான் ஏன் சிலுவை, இதான் சிலுவை, தாங்கிக்க, பொறுத்துக்க, அவசரப்படாத. ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறனே, கவலைப்படாத,
நம்ம இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் சீடர்கள், இயேசுவின் சீடர்கள். பொறுத்துக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, கவலைப்படாத அப்படின்னு சொல்றேன். அதான் சாக்ரிஃபைஸ், அதான் சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னா அர்த்தம் என்ன? வாட் இஸ் சாக்ரிஃபைஸ்? அப்படி திட்டான், போய் என்னான்னு கேட்டு வரேன். நோ நோ நோ, தட்ஸ் நாட் சாக்ரிஃபைஸ். என்னை அடிச்சு விட்டான், அவன் என்னான்னு கேட்கணும். எனக்கு விரோதமா இப்படி பண்றான், அவன் உடனே போய் கேளு. நோ 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 நோ, பொறுத்துங்க, அதான் சாக்ரிஃபைஸ். விசுவாசிகள் இப்ப நிறைய பேர் சாக்ரிஃபைஸே பண்றது இல்லை. ஆமே ரைட்? உண்மைதானே? எத்தனை பேர் சாக்ரிஃபைஸ் பண்றீங்க? எதிர்ப்புகள், பேச்சுகள், அவமானங்கள், சரியான மதிப்பு தரல, சரியான ரிகக்னிஷன் இல்லை, என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு பொறுத்து போனீங்கன்னா அதுக்கு தான் பேர் சாக்ரிஃபைஸ். தட் இஸ் வாட் யூ கால் சாக்ரிஃபைஸ். அள்ளி கொடுப்பது மாத்திரம் சாக்ரிஃபைஸ் அல்ல. 1000 பலி செலுத்தினா அன்றைக்கு ராத்திரியிலே கர்த்தர் சாலமோனுக்கு சொப்பனத்திலே தோன்றி, சாலமோனே உனக்கு என்ன வேணும் கேள், தரேன். இது புது விஷயம் இல்லை. இட்ஸ் நாட் ஏ நியூ திங். சாலமோனுடைய அப்பா தாவீது ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தான். தாவீதை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படிப்பட்ட ஒரு தாவீதனுடைய குமாரன் தான் இந்த சாலமோன். நல்லா கவனமா கேட்டுங்க பெற்றார்கள், நல்லா கவனிங்க. நான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்றேன், ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றேன். என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களோ தெரியல, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களோ தெரியல, பேதையா இருக்கிறாங்க, ஒழுங்கா படிக்கல, உங்களுக்கு குறித்த கவலையா இருக்குது. டோன்ட் worry about that. ஆண்டவர் சாலமோனுக்கு சொப்பனத்தில் தோன்றி உனக்கு என்ன வேணும் விசாரிக்கிறார், என்ன வேணும் விசாரிக்கிறார். அவன் கேட்கிறான், ஞானம் கேட்டான். கிராண்டட். அது மாத்திரமல்ல, ஞானம் மட்டும் தரல, நீ கேட்காத ஐஸ்வர்யம், நீ கேட்காத எல்லாத்தையும் தந்துட்டேன். இதுவரையிலும் உலகத்தில் வந்த ராஜாக்கள்ல ஒன்று மாதிரி ஒருத்தன் இருக்க போறதில்ல அப்படின்னு அவனுக்கு சாங்ஷன் பண்ணிட்டார். எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க பெற்றார்கள். நான் ரொம்ப பக்தியா இருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு. தாவீது நிறைய சேர்த்தான் ஆலயம் கட்டுறதுக்கு. சாலமோன் இடம் செலக்ட் பண்ணது, அது ஒழுங்கு எப்படி இருக்கணும், எப்படி கட்டணும், அதுக்கு எவ்வளவு பொண்ணு வேணும், எவ்வளவு வெள்ளி வேணும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சது தாவீது தான். எனவேதான் அவருடைய குமாரனை ஆண்டவர் அண்டர்டேக் பண்றார். இருக்கிற பேரண்ட்ஸ் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் விசாரிப்பார். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்த்ததே இல்லை. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் விசாரிப்பார். அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். எந்த நேரத்திலும் அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், எல்லா பகுதியிலும் ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. சாலமோனை எப்படி ஆசீர்வதித்தாரு? எல்லா பகுதியிலும். அவன் கேட்டது ஞானம்தான், ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிப்பார். நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க. சாலமோனை விசாரிச்சிங்களே, என்ன கொஞ்சம் விசாரிங்க, சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. சாலமோனை விசாரிச்சது போல விசாரிக்கிறேன், இப்ப விசாரிச்சுட்டு தான் இருக்கிறார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும்? ஆண்டவருடைய பாதையிலே தாவீத மாதிரி நடந்து வாங்க. தாவீத மாதிரி ஆண்டவருடைய பாதையில சாலமோன் நடக்கும்படி தாவீது சொல்றார், என் மகனே நீ அவரை விட்டுடாதே, அவரை விட்டுடாதே, புத்திமானா இரு, அப்படி வார்த்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாஞ்சிராதே. சாலமோனை கர்த்தர் விசாரிச்சார், உங்களையும் கர்த்தர் விசாரிப்பு எல்லாத்தையும் சந்திச்சு தருவார். இயேசு பிரசங்கம் வச்சுட்டார், 3 நாள் தொடர்ந்து பிரசங்கம் வச்சுட்டார். ஒரு செக்ஷன் 2 செக்ஷன் இல்லை, எத்தனை நாள்? அட் ஏ ஸ்ட்ரெச் 3 நாள் பிரசங்கம் வச்சுட்டார்.
எத்தனை பேர் அந்த கன்வென்ஷனில் பங்கெடுத்தாங்க தெரியுங்களா? புருஷர்கள் மாத்திரம் 5000 பேராம். அப்போ பெண்கள் ஒரு 5000 பேர் இருப்பாங்க. எப்பயுமே பெண்கள் அதிகமாக இருப்பாங்க எண்ணிக்கையில் ஆண்களை விட. எல்லா கூட்டத்திலுமே பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருப்பாங்க. அப்படின்னா கூடவே இருப்பாங்க. அப்புறம் பிள்ளைகள், ஆக மொத்தம் எப்படி 20000 பேர் இருந்திருப்பாங்க. இந்த 20000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா எவ்வளோ செலவாகும் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க. பார்த்து கேட்குறாரு ஆண்டவர், எப்பா என்ன செய்யலாம்? வசனம் போட்டுக்குது, தாம் செய்ய போகிறது அறிந்திருந்தோம் அவனை சோதிக்கும்படி கேட்குறாராம். உங்களை கூட கேட்குறாரு. தேவை நிறைய இருக்குது, தேவை நிறைய இருக்குது. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தேவை, சாப்பாட்டுக்கு தேவை, மருந்து மாத்திரைக்கு தேவை, வாடகை கட்டத்துக்கு தேவை, பள்ளிக்கூடம் ஃபீஸ் கட்டத்துக்கு தேவை, பிரயாணத்துக்கு ஆட்டோவுக்கு தேவை, பஸ்ஸுக்கு தேவை, ரயிலுக்கு தேவை, கரண்ட் பில்லு கட்டணும், எவ்வளோ தேவை இருக்குது. ஐயோ கணக்கு போட்டால் பல ஆயிரம் வருதே. என்ன செய்யலாம்? கவலைப்படாதீங்க, உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஆண்டவர் பிலிப்பு விசாரித்தாரு. விசாரிச்சுட்டு என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? உன்கிட்ட என்ன இருக்குது கொண்டாது, நான் ஆசீர்வதித்து தரேன், உங்கள் தேவைகளை பற்றி கவலைப்படாதீங்க. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய மகிமையிலே சந்திப்பார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க. கடந்த தடவை பிரசங்கத்தில் சொன்னேன், அறிக்கை செய்யணும். விசுவாசத்தை என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும்னு சொன்னேன். நீங்கள் வாயத்திலிருந்து அறிக்கை செய்யுங்க. ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஒன்றும் இல்லை பாஸ்டர், என்ன பண்ணுது? அந்த அறிக்கையை விடுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இப்போ விசாரிச்சார். எதுக்கு தெரியுமா? தான் செய்ய போறது தெரிஞ்சுக்கிட்டே கேட்டாரு. இப்போ உங்களெல்லாம் விசாரிக்கிறாரு. ஆமா, என்ன அப்பா பண்ண போற, எவ்வளவு தேவை இருக்குதுன்னு கேட்கிறாரு. தந்துருவாரு. இன்னைக்கு அற்புதம் நடக்கும். அது எங்கிருந்து வரும்னு சொல்ல முடியாது, எங்கிருந்து வரும்னு சொல்ல முடியாது. யார் மூலம் வரும்னு? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவான்களிடத்திலிருந்து மதுரமும் வரும். எங்கிருந்து வரும்? பட்சி. அவனே பட்சித்துட்டு போறவன், அவனே கொள்ளடிக்கிறவன். சிங்கம் எப்படிப்பட்டது? பிரத்தியார் அடிச்சு சாப்பிட்டு வாழ்றது. அதுகிட்ட இருந்து இவன் தேன் எடுத்துட்டு வந்துட்டான். அதனால தான் பழமொழி சொல்லிட்டான், என்னன்னு? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவான்களிடத்திலிருந்து மதுரமும் வரும். அவன் கல்லுல நார் உரிக்கிறவையா, அவன் தரமாட்டான், அவனை தர வைப்பார் ஆண்டவர். இவன் கல்ல நார் உரிக்கிறவன், இவன் ஒரு சொட்டும் தரமாட்டான், அவன்கிட்ட இருந்தே வாங்கி தருவார். எவன் தரமாட்டானோ அவனை தர வைப்பார். எங்கிருந்து வராதோ அங்கிருந்து வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, உங்களை விசாரிச்சாரா? இப்பவே விசாரிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? தரப்போறாருன்னு அர்த்தம். விசாரிச்சுட்டு என்ன பண்றாரு? ஆமா, இப்பவே வாங்கிட்டு போங்க, சும்மா போகக்கூடாது. வாங்கிட்டு போங்க. இருதயத்தை பெருசாக்குங்க. முதல்ல இருதயம் பெருசாகட்டும். இருதயத்தை பெருசாக்குங்க, குறுக்காதீங்க. ஐயோயோ அப்படின்லாம் சொல்ல, ஐயோனே சொல்லாத. கர்த்தர் உத்தோத்தர், அது சைத்தான் பண்ற வேலை. தேவ பிள்ளைக்கு தான் ஏன் அப்படி சொல்லணும்? அது பிசாசுக்கு வார்த்தை. ரட்சிக்கப்படலன்னா உனக்கு ஐயோ, மனம் திரும்பலன்னா உனக்கு ஐயோ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நேசிக்கலன்னா உனக்கு ஐயோ. நீ உனக்கு ஏன் ஐயோ? நீ நல்லதா இருக்கிற. ஐயோன்னே சொல்லாத. ஐயோ நான் எங்க போவேன்? ஐயோ, ஸ்டாப் டாக்கிங் தட். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. சொல்லு, எழும்பி பிரகாசி. முதல்ல இதை எழுப்பணும், உள்ளத்தை எழுப்பணும். இருதயத்தில் எழுப்புதல் அடைந்தவர்கள். இருதயத்தில் எழுப்புதல் வந்தால் தான் உடம்புல எழுப்புதல் வரும். இருதயத்தில் எழுப்புதல்னா உடம்புல எப்படி எழுப்புதல் வரும்? இந்த 5 பேரை விசாரிச்சாரு. அந்த 5ல் நீங்க ஒரு ஆள் தானே? இல்லை, 5மே இருக்குது அவங்கள்ட்ட. விசாரிச்சுட்டார் ஆண்டவர். டோட்டல் கேர். எப்படி? என்ன கேர்? டோட்டல் கேர். எல்லாத்தையும் சேர்த்து விசாரிச்சுட்டார். இன்னைக்கு எல்லாம் ஆல் யுவர் ப்ராப்ளம் சால்வ்டு. எல்லா பிரச்சனையும் நீங்கிட்டு. அல்லேலூயா. நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், என் இயேசு சுமந்த பெண். இந்த பிரசங்கத்தோட நோக்கம் என்ன? பாரத்தெல்லாம் அவர் மேல் வச்சிருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம், உன் பிரச்சனை பூரா தூக்கி போட்டுற அவர் மேல. ஆங்கில வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது. காஸ்ட் யுவர் பர்டன் அப்பான் ஹிம். காஸ்டிங் ஆல் யுவர்
பர்டன்ஸ் அப்பான் ஹிம். உங்கள் பாரத்தை எல்லாம் யார் மேலே போட்டுரு? அவர் மேலே தூக்கி போட்டுறியா? தூக்கி போடு, எல்லாம் தூக்கி போடு. இப்போ எல்லா பிரச்சனையும் அவர் மேலே தூக்கி போட்டுரு. போடலாமா? பிரைஸ் தி லார்ட்.